தூத்துக்குடிலேருந்து பேசுகிறோம். இந்த டாடா நிறுவன மோட்டர்ஸ்லேருந்து ஒரு வண்டி ஒன்று 14 வீல் டிப்பர் ஒன்று எடுத்திருந்தோம். சேஸ் வந்து செப்டம்பர் மாதம் எடுத்து நான் வந்து இப்போ ஃபைனான்ஸ் போடுற அந்த டேட்டுக்குள்ளே இவங்க சேஸுக்குள்ளே 36,80,000 பணத்தையும் வாங்கிட்டாங்க. வாங்கியுமே எனக்கு தெரியாது, வாங்கின அமௌண்ட்டுமே எனக்கு தெரியாமல் கம்பெனிலேருந்து HDFC பேங்க்லேருந்து பேமெண்ட் வாங்கியிருக்காங்க. வாங்கி கரெக்டாக நான் இங்கேருந்து சேஸ் அதுக்கு அடுத்த மாதம் தான் எனக்கு டெலிவரி தராங்க மதுரையில். டெலிவரி எடுத்து 4ஆவது நாள் எனக்கு வந்து சேஸுக்கு எடுத்ததுக்கு ஃபைனான்ஸ் அமௌண்ட் 36 லட்சத்துக்கு நான் 1 லட்ச ரூபா டியூ கட்டணும். 1,02,000 அந்த 1,02,000 நான் சேஸ் எடுத்து 4ஆவது நாளே எனக்கு வந்துட்டு எனக்கு பேங்க்குக்கு வந்ததும் தெரியாது, அக்கௌண்ட்டில் பணம் இருந்ததுனால எடுத்துட்டாங்க. இப்போ பேங்க்கில் போய் கேட்டதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பணத்தை கொடுத்தாச்சு சார். சேஸே நான் 4 நாள் முன்னாடி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு பாடி கட்டணும், கேபின் கட்டணும், அதுக்கு 2 மாதம் வரும். அது உங்களுக்குமே தெரியும் சொன்னேன் சார். அவங்க தான் சேஸ் ரெடியாக இருக்குன்னு சொன்னாங்க, கமிட்மெண்ட்டுக்கு லெட்டர் கொடுத்துருந்தாங்க, நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் அதுவும் போனால் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்போத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டியூ நான் கட்டியிருக்கேன். வண்டி எடுத்து கரெக்டாக ஒரு 15 நாளில் வண்டி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு. ஆக்சிடெண்ட் ஆனது 15ஆம் தேதி. நான் வந்து டிசம்பர் 15ஆம் தேதி CSR போட்டு வண்டி இங்கே வந்து டோ பண்ணிக்கு வந்து விட்டுருக்கு. இந்த 15லேருந்து இன்றைக்கி டேட் முடியாது 75 நாள் ஆகிட்டு. இன்சூரன்ஸ் வந்து அவங்க வந்து கரெக்டாக ஒரு 15 நாளில் இந்த அவங்க கம்பெனி ஓன் டைஅப் இன்சூரன்ஸ், ஓரியன்டல் இன்சூரன்ஸு, அவங்க வந்து சேஸு, தொட்டி, ஜாக்கி எல்லாத்துக்குமே கிளைமிங் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இந்த APT நிர்வாகத்திலேருந்து பண்ணணும். APT நிர்வாகத்திலேருந்து பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட பேமெண்ட்டு கிடையாது. நம்ம எப்போ கேட்டாலுமே சார் பில்லிங் அடிச்சிட்டாங்க, இன்றைக்கி அடிச்சிட்டாங்க, நாளைக்கு அடிச்சிட்டாங்க, சேஸ் இன்றைக்கி வந்துருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 75 நாள் என்னை வந்து கூட்டிகிட்டே வந்திருக்காங்க. 75 நாளுமே எந்த தகவலுமே கிடையாது. இதுக்கு இடையில நான் வந்து 1,02,000 நான் டியூ கட்டணும். இன்னும் வர நான் 4 டியூ கையிலேருந்து கட்டியிருக்கேன். ஏற்கனவே பாடி பில்டர்லேருந்து 2 டியூ கட்டியிருக்கு. மொத்தம் 6 டியூ கட்டியிருக்கு. 6 லட்ச ரூபா பணம் கிட்ட கட்டியிருக்கு. இதுக்கு மேலே வட்டிக்கு வாங்கி போட்டு ரொம்ப தொழிலே கிடையாது. 20 லட்ச ரூபா பாடி கேப்பினுக்கு அதையும் நான் வட்டிக்கு வாங்கி தான் போட்டிருக்கேன். அவங்ககிட்ட வந்து டெய்லி வந்து அவர் மேனேஜர்கிட்டையும் சேல்ஸ் மேனேஜர்கிட்டையும் டெய்லி வந்து கேட்டுட்ருக்கோம். எந்த வித ரெஸ்பான்சிபிளுமே இல்லை. அவங்ககிட்ட ஜாமானமே இல்லை, சர்வீஸ் எதுவுமே இல்லை. இந்த 2024 வருஷத்தில் இந்த மதுரை, திருநெல்வேலி, சென்னை அதுலேருந்து நான் ஒருத்தன் மட்டும்தான் இந்த கம்பெனியில் 2 சேஸ் எடுத்திருக்கேன். 2024 12 மாதத்தில் 2 சேஸ் நான் மட்டும் தான் எடுத்திருக்கேன். வேறு எந்த சேஸுமே இந்த கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணல யாருமே. 2வது சேஸு, மொதல் சேஸ் வண்டி ஓடிட்டுருக்கு, 2வது சேஸு இந்த வண்டி இப்படி அடிபட்டு கிடக்கு. 75 நாள் ஆகியுமே இவங்க எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லை. சின்ன ஒரு நட்டு போல்ட்டு கூட அவங்க இன்னும் வர வைக்கல. எனக்கு வர வச்சு இந்த வண்டி இன்னும் நான் என்ன ஆச்சுன்னு கேட்பேன். நான் இன்றைக்கி ரெடி ஆயிரும், நாளைக்கு ரெடி ஆயிரும், அப்படி ரெடி ஆகலை. இந்த வண்டியோட ஃபுல் சென்சார் இதை வந்து இந்த வண்டியை பிரித்து 3 மாதமாக மழையிலையும் வெயிலையும் போட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன் கேரேஜில் விடுங்க. இதை ஓடுற வண்டியே இதில் வந்து டஸ்ட்டில் அடிபட்டு சென்சார் உங்கள்கிட்ட தான் வேலைக்கு வருது. உங்கள்கிட்ட சென்சார் இல்லை. 15 நாள் 10 நாள் வர வண்டியை நிப்பாட்டி வைக்கிறாங்க ஏற்கனவே. நீங்கள் மறுபடியும் இந்த வண்டியை நான் எடுத்துகிட்டு போய் நான் ஓட்டச்சலாம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை மறுபடியும் ரிப்பேர் ஆகும். கிட்டத்தட்ட 3 மாதமாக இந்த வண்டி நாங்கள் கேரேஜுக்குள்ளே நிப்பாட்டுறதுனா அவங்ககிட்ட இடம் இல்லை, இங்கே தான் நிற்கும், ஒன்றாகாது. கம்ப்ளீட்டாக அந்த வண்டி ஃப்ரண்ட்லேருந்து பேக் முடியே ஃபுல்லாக சென்சார். டயர் 14 டயரு வெயில் மழையில் நிற்கிது. அந்த டயர் இனிமேல் நான் லோடு போட்டு ஓட்டையும் முடியாது. கேட்டாலும் இல்லை நாங்கள் எல்லாம் வாரண்டி இருக்குது பண்ணி தரோம். ஆனால் வாரண்டி இருக்குது, இவங்க எல்லாமே சும்மா சொல்கிறாங்க வாரண்டி இருக்குன்னா. வாரண்டிக்கு வண்டியை விட்டாச்சுன்னா 1 மாதம் நின்றுது. அந்த 1 மாதம் ஓட்டாமல் நான் எப்படி டியூ கட்ட முடியும்? அப்போ நீங்கள் டியூவை கட்டி விடுங்க. அவங்ககிட்ட நான் ஒரு 4 நாளாக பேசிகிட்டு இருக்கேன். டியூ நீங்கள் கட்டுங்க, எத்தனை நாள் வண்டி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த டியூ கட்டுறதுக்கு அந்த வழி கிடையாது. இல்லைன்னா இதுக்கு மேலே நான் சாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாகவே நான் 4 நாள் முன்னாடி சொல்லிட்டேன். ஒன்று டியூவை கட்டுங்க, இல்லைனா வண்டியை ரிப்பேர் பார்த்தாங்க. இன்சூரன்ஸ் உங்கள் சொந்த இன்சூரன்ஸு, நீங்கள் பணம் போட்டு நீங்கள் பண்ணி தர வேண்டிய விஷயம் இது. ஏன் இவ்வளோ நாள் டிலே ஆகுதுன்னு கேட்டதுக்கு எனக்கு சேஸ் இல்லை, எல்லாமே சேஸ் எல்லாமே அவங்க கம்பெனியில் இருக்குது, இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலை, இவங்ககிட்ட பணம் கிடையாது, பர்ச்சேஸ் பண்ணலை. 3 மாதமாக பர்ச்சேஸ் பண்ணாமல் இவங்க அப்படியே எங்கிட்ட பணம் இல்லைன்னே அவங்களுக்குள்ளே பேசிட்டு எங்களுக்கும் தெரியல. இது ஒரு 4 நாள் முன்னக்கூட்டி தான் கம்பெனியில் ஒரு ஸ்டாப் வச்சு தான் எங்களுக்கு தெரியும். சார் உண்மையான ரீசன் இதுதான். கம்பெனிக்காரங்க இன்னும் வேறு பர்ச்சேஸ் பண்ணல, பேமெண்ட் பில்லிங் அடித்தா தான் உங்களுக்கு சேஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த வண்டியை வச்சு இனிமேல் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இந்த வண்டியை நான் அவங்ககிட்டயே கொடுத்துட்டேன். இனிமேல் இந்த வண்டி எனக்கு வேண்டாம், இதை நீங்கள் எனக்கு வச்சுக்கிட்டு எனக்கு மறுபடியும் ஒரு புது சேஸ் எனக்கு கொடுங்க. இதை வச்சு நான் மறுபடியும் நான் ஓட்ட முடியாது. நீங்கள் ரிப்பேர் பார்த்து கொடுத்தாலுமே என்னால் ஓட்ட முடியாது. நான் மறுபடியும் அது வந்து சின்ன ரிப்பேராக வரக்கத்தில் உங்கள்கிட்ட தான் நான் வரணும். உங்கள்கிட்ட வந்தாலே 1 மாதம் வண்டியை நிப்பாட்டி வச்சுடுறாங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க எதுவுமே காதில் வாங்குற மாதிரி இல்லை. நான் நீதிமன்றத்திலேயும் வழக்கு இன்றைக்கி தொடரப்பட்டதுக்கு இவங்களுக்கு எதிர்த்து டாடா மோட்டார்ஸ் மற்றும் APT நிர்வாகம் 2யும் ஃபோர்ஜரி பண்ணி தான் லாரியை விற்றுட்டாங்க.
இன்சூரன்ஸ்காரங்க இது ஓரியண்டல் இன்சூரன்ஸ் தான், இது அவங்க டைப் இன்சூரன்ஸ் தான். இன்சூரன்ஸ் கம்பெனியும் எங்களுக்கு வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணலை. எதுக்கு நீங்கள் இவளுக்கு டிலே பண்ணுறாங்க 2 மாதம், நான் அப்ரூவல் கொடுத்து 20 நாள் ஆயிட்டு, வண்டி எதுக்கு நீங்கள் 75 நாள் வண்டி நிப்பாட்டியிருக்காங்க. யாருமே இதுவரை வந்து இந்த வண்டிக்கிட்ட வந்து டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துலேருந்து மேலதிகாரி யாரும் வந்து பார்க்கல. ஏபிடியில் மேலதிகாரி யாரும் வந்து பார்க்கல. யார்கிட்ட கேட்டாலும் சேஸ் நான் மேனேஜர் போய் சொல்கிறாரு, சேஸ் பில்டிங்கை நாங்கள் அடிச்சிட்டோம். அப்புறம் பில்டிங் காப்பி நாங்கள் கேட்குறோம், நீங்கள் பில்டிங் காப்பி கொடுங்க. அப்புறம் நீங்கள் நான் இவ்வளோ முதல் போட்டிருக்கேன், 60 லட்ச ரூபா முதல் போட்டிருக்கேன். நான் 60 லட்ச ரூபா ரோட்டில் போட்டு உட்காந்துருக்கேன். நான் எத்தனை மாதம் நான் டியூ கட்ட முடியும் என் கையிலேருந்து? நான் அதை விற்று இதை விற்று நான் ஒவ்வொரு மாதமாக நான் டியூவை கட்ட வண்டி நீங்கள் வச்சுக்கிடுவாங்க. நான் இப்படியே நான் எத்தனை மாதம் காலங்கள் தட்ட முடியும்? ரொம்ப இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தில் தான் நான் வந்து சரி இதுக்கு மேலே இது வாழ முடியாது, இந்த வண்டியை வச்சு என்னால் வாழ முடியாது, இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட வந்து கொடுத்தோம். அவங்க இல்லை நாங்கள் வேலை பார்த்து தரோம், அதையும் தேதியும் சொல்ல மாட்டேங்காங்க. சேஸ் என்னைக்கு வருது, எப்போ வருது, எந்த பேர் பார்ட்ஸ் வருது எதுவுமே தெரியாது. இவங்க உள்ள சர்வீஸில் ஆட்களும் கிடையாது. ஒரு வண்டியில் ஒரு 10 வண்டி சேல்ஸுக்கு வண்டி சர்வீஸ்க்கு நிற்குதுன்னா அது லேப்டாப்பே மொத்தத்தில் 2 லேப்டாப் வச்சுருக்காங்க. சென்சார்னால இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா வண்டிக்கும் லேப்டாப் போடணும். அதில் ஒரு லேப்டாப் வெளியே போயிடுது. ஒரு லேப்டாப்பை வச்சு அவங்க வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி போட முடியும்? ஒரு சென்சார் அந்த ரீட் பண்ணுனா ஒரு லேப்டாப் 2 மணி நேரம் ரீட் பண்ணணும். அப்போனா ஒரு நாளைக்கு அவங்க 2 வண்டி தான் சர்வீஸே பண்ணுறாங்க. நான் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வருஷமாக டாடா மோட்டார்ஸில் வந்து வண்டியை நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, சர்வீஸே கிடையாதுங்க. இது போக அவங்க அந்த சேஸே வந்து லாரி ஓனர்கிட்ட போய் சொல்லி தான் கையிலேயே கொடுக்குறாங்க. இதுக்கு அந்த மோட்டர்ஸ் அவங்க டாட்டா நிறுவனத்தை அந்த மோட்டரே நிப்பாட்டிடுச்சுன்னா மக்களாட்டம் நல்லா இருப்பாங்க, லாரி ஓனர் உண்மையிலே நல்லா இருப்பாங்க. இவங்க டாட்டா நிறுவனத்தின் என் பேர் பாரத்.